நாம் தொடர்ந்து இந்த காரியங்களை பார்ப்போம். அதாவது ஒரு பட்டியல் கொடுக்க ஆரம்பித்தேன் நான். அது என்னன்னா, சரி நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மளை ஏற்கனவே ஆசீர்வதித்துட்டார். ஆனால் இந்த ஆசீர்வாதத்தில் நாம் அதிகமாக வளரணும்னா, இன்னும் நல்லா தேவனுடைய ஆசீர்வாதங்களை வாழ்க்கையில் ருசிக்கணும்னா, அனுபவிக்கணும்னா, நிறைய போக போக இன்னும் அதிகமாக அனுபவிக்கணும்னா, ருசிக்கணும்னா, மற்ற சில காரியங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். எல்லாம் ஒரே பேக்கேஜ் மாதிரி பாருங்க, ஒரே பேக்கேஜ் மாதிரி. அப்போ தேவன் நான் சொன்ன மாதிரி ஆல்ரவுண்ட், அதான் கிரிக்கெட்லாம் சொல்லுவாங்கல்ல, சிலர் எக்ஸ்பர்ட் பேட்ஸ்மேன், சிலர் எக்ஸ்பர்ட் பவுலர், சிலர் ஆனால் ஆல்ரவுண்டர்னு ஒருத்தருப்பாங்க. அவங்க பேட்டிங்கும் நல்லா பண்ணுவாங்க, பவுலிங்கும் நல்லா பண்ணுவாங்க, ஃபீல்டிங்கும். அந்த மாதிரி தேவன் நமக்காக என்ன விரும்புகிறாருன்னா ஆல்ரவுண்ட் ஆசீர்வாதம், ஆல்ரவுண்ட் ஆசீர்வாதம். ஒட்டு மொத்தமாய் நாம் பாக்கியவான்கள், ஒட்டு மொத்தமாய் கிறிஸ்துவை போல போக போக ஆகணுன்றது தான் அவருடைய விருப்பம். நம்மளை அப்படி தான் ஆக்க போகிறாரு, ஆக்கி கொண்டு வருகிறார். ஒரு நாள் அதை நிறைவேற்றியே தீர்ப்பார். அதனால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில் மென்மேலும் அனுபவிக்கணும்னா இந்த மற்ற சில காரியங்களையும் நம்ம கவனிக்கணும். என்ன மாதிரி காரியங்கள்? நம்ம ஒரு பட்டியல் கொடுக்க ஆரம்பித்தோம். அது ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம்? அறிவு. அதாவது தேவன் என்ன செய்திருக்கிறார், என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை குறித்த அறிவு முதல்ல இருக்கணும் இல்லையா, போதனை இருக்கணும். அப்புறம் விசுவாசம் ரெண்டாவது. அறிவு பெருக பெருக விசுவாசமும் பொதுவாக பெருகும். சிலர் ஒட்டாரமாக விசுவாசிக்க மாட்டேன்னு சொன்னால் அது வேற, அந்த இஸ்ரவேல் மக்கள் மாதிரி. ஆனால் பொதுவாக அறிவு பெருக பெருக விசுவாசமும் பெருகும். அது மட்டும் இல்லாத விசுவாசம் உண்மையிலே பெருகுதுன்னா அது எதில் தெரியும்? உங்கள் வாயினுடைய பேச்சில் தெரியும், உங்களுடைய செயலில் தெரியும். அறிக்கை மற்றும் செயல் மூணாவது. நாலாவது நன்றி உணர்வு. உங்களுக்கு ஒரு நன்றி உணர்வு இருக்கும். எவ்வளோ ஒருவேளை நீங்கள் ரொம்ப இக்கட்டான ஒரு நிலையில் இருந்தால் கூட, ரொம்ப கஷ்டத்தில் இருந்தால் கூட, உங்களுக்கு நான் சொல்கிறேன், இந்த அறிவு விசுவாசம் இதெல்லாம் உண்மையிலே இருக்குமானால் கூட நன்றி உணர்வும் இருக்கும். அது அப்படி தான். அது இல்லைன்னா விசுவாச குறைவே இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா அதெல்லாம் ஒரே பேக்கேஜ் மாதிரி, எல்லாம் ஒன்றா வேலை செய்து பாருங்கள். அப்புறம் கீழ்ப்படிதல், அல்லது தேவன் சொன்ன காரியங்களை தொடர்ந்து அதிகமாக செய்வது, பரிசுத்தத்தில் வளருவது, பாவத்தை விட்டு விட்டு நீதியை செய்வது, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழுவது. சிலர் சொல்கிறாங்க பாருங்கள், இந்த இந்த ஆசீர்வாதம்லாம் நீங்கள் போதிக்கிறீங்க, இது ஜனங்களை கெடுத்துரும். இது அந்த மாதிரி ஆசீர்வாதத்தை நம்ம போதிக்கலை. நாம் எந்த மாதிரி ஆசீர்வாதத்தை போதிக்கிறோம்? பரிசுத்தத்தோடு கலந்த ஒரு இந்த பொருளாதாரம், அந்த மாதிரி எல்லாம் ஒன்றா பெருகுது, ஒன்றா வளருது, வர்த்திக்க ஒன்றா பெருகுது பாருங்க. அப்போது கீழ்ப்படுகிறது, பரிசுத்தத்தில் வளருது. அப்புறம் அடுத்தது என்ன பார்த்தோம்? இருக்கிற கொஞ்சத்தில் உண்மையாய் இருப்பது. தேவன் அல்லது இருக்கிற நிறையா என்ன மாதிரி இருக்கட்டும், உங்களுக்கு தேவன் ஏற்கனவே கொடுத்ததில் நீங்கள் உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருக்கணும்னா பக்தியாக இருக்கணும்னு கிடையாது. உண்மையாக இருக்கணும்னா அதையும் தாண்டினது. உண்மையாக இருக்கணும்னா பண்படுத்தி காத்துக்கொள்ளணும். தேவன் கொடுத்ததை காத்துக்கொள்ளணுன்றது மட்டும் இல்லை, அதை மேம்படுத்தணும், அதை மேக்சிமைஸ் பண்ணணும். அந்த ஓமைகள்லாம் அப்படி தான் வருது. நான் கொடுத்த 5 வச்சு நீ என்ன பண்ணன்றார் தேவன். நான் கொடுத்த நேரத்தை வச்சு என்ன பண்ணீங்க, நான் கொடுத்த தாளத்தை வச்சு என்ன பண்ணீங்க, நான் உனக்கு கொடுத்த சபையை வச்சு என்ன பண்ணீங்க, நீ கேட்ட வசனத்தை வச்சு என்ன பண்ணீங்க. மேக்சிமமாக அதை பயன்படுத்தினீங்களா? மேக்சிமமாக அதை எவ்வளோக்கு எவ்வளோ டெவலப் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ டெவலப் பண்ணீங்களா? டெவலப் பண்ணுற அளவுக்கு ஆசீர்வதிக்கிறார். 5 10 ஆக்கணவன் அல்லது 5 10 ஆக்கணவனுக்கு மேக்சிமமாக அவர் பொறுப்பு அளிக்கிறாரு. 2 4 ஆக்கணவனுக்கு அடுத்தபடியாக பொறுப்பு அளிக்கிறாரு, உயர்வை தருகிறாரு. வர்த்திக்க பண்ணாதவனுக்கு அவனை மிரட்டுறாரு, அவனை தண்டிக்கிறாரு. அது என்ன காண்பிக்குதுன்னா, நமக்கு தேவன் ஏற்கனவே கொடுத்ததில் நாம் உண்மையாக இருப்போமானால், அதை மேக்சிமமாக பயன்படுத்துவோமானால் நிச்சயமாய் தேவன் நமக்கு உயர்வை கொண்டு வருவார். வந்துடும். உயராமல் இருக்க முடியாது. நீ இது ஒரு பிரமாணம். கொஞ்சத்தில் உண்மையாய் இருக்கிறவனுக்கு அதிகம் கொடுக்கப்படும். இது தேவன் ஏற்படுத்தியிருக்கிற ஒரு பிரமாணம். இது வெறும் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது. இந்த பிரமாணம்
உலகத்தாருக்கும் சொந்தம். அதனால தான் உலகத்தார் கூட அவிசுவாசிகள் மத்தியில் கூட அவங்க இருக்கிறதுல உண்மையாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உயர்வு வருது. இந்த மாதிரி காரியங்களை சரி இது அவிசுவாசிகளும் சொந்தம், நாம் இதை கண்டுக்க தேவையில்லன்னு விட்டுற முடியாது. நாம் கண்டுக்காமல் போனோம்னா என்ன விசுவாசியாக இருந்தாலும் நம்ம உயர முடியாது. என்ன விசுவாசியாக இருந்தாலும் தேவனுடைய பிரமாணங்களை நாம் ஏற்றுக்கொள்ளலைன்னா, அதன்படி நடந்து கொள்ளலைன்னா உயர்வு வராது. பாருங்க, விதைப்பும் அறுப்பும் இதெல்லாம் பிரமாணங்கள், அவ்வளோதான். இதை இயக்குனீங்கன்னா வேலை செய்யும். அது விசுவாசியாக இருக்கட்டும் அவிசுவாசியாக இருக்கட்டும். அவிசுவாசிக்க நமக்கு என்ன வித்தியாசம்னா, அவங்க கொடுத்த வேலையை உண்மையாக செஞ்சால் வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். ஆனால் அவங்களுக்கு பாவம் மன்னிப்பும் இல்லை, மற்ற காரியங்களும் இல்லை. நமக்கு என்னன்னா அதெல்லாம் சேர்த்து எல்லா அபிகுரியாக எல்லாம் சேர்த்து வருது. அது மட்டும் இல்லை, நமக்கு கொடுத்ததில் நாம் உண்மையாக இருந்தோம்னா நான் நினைக்கிறேன் அவங்கள விட தேவன் பெருசாக பெருக பண்ணுவார், வேற லெவலுக்கு கொண்டு போவார். ஏன்னா எப்பவுமே தேவனுக்கு ஒரு காரியம் என்னன்னா, தம்முடைய ஜனங்களுக்கும் உலகத்தாருக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க விரும்புகிறார். நீங்க ரொம்ப ஸ்பெஷல்ன்றத தேவன் காண்பிக்க விரும்புகிறார். நம்ம தான் அப்படியே ஒரு மாதிரி போயிடுவோம். ஆனால் தேவன் உங்களை தனியாக நிற்கணும்னு, நீங்கள் தனியாக நிற்கணும், ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும், ஒரு காட்சி பொருளாக இருக்கணுன்றதெல்லாம் தேவன் விரும்புகிறார். சரி, நம்ம லிஸ்ட்டில் நான் நினைக்கிறேன் 6 கொடுத்தோன்னு நினைக்கிறேன். நம்பர் சரியா இல்லைன்னா மன்னிச்சுக்கோங்க. அடுத்தது ஞானம். ஞானம் அறிவுன்னு சொன்னேன், இப்போ ஞானம்னு சொல்கிறேன். ஞானம் அறிவை காட்டிலும் ஒரு ஸ்டெப்பு மேலானது. அதாவது அறிவு அந்த பேசிக் நாலேஜ். பேசிக்காக சில காரியங்களை நம்ம கேட்கணும், அதை கேட்டால் தான் நம்பவே தொடங்குறோம். ஆனால் ஒரு பேசிக்காக சில அறிவு இருந்தால் மட்டும் பத்தாது. ஞானம்னா என்ன? ஞானம் இப்படி சொல்லலாம், நம்ம இருக்கிற அறிவை ஒரு குறிப்பிட்ட எந்த சூழல்லையும் பயன்படுத்தி வெற்றி பெற முடிகிற ஒரு ஆற்றல். அதாவது நிறைய தெரியும் உங்களுக்கு, ஆனால் தெரிஞ்சதை வச்சு குறிப்பிட்ட சூழல்களில் ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சதை வச்சு ஒரு ஸ்டெப் எடுக்கிறது, ஒரு காரியத்தை ஒரு விதமாக புரிஞ்சுக்கிறது, அதன் மூலமாக வெற்றி பெறுவது. தி எபிலிட்டி டு யூஸ் நாலேஜ் இன் எனி கிவன் சிச்சுவேஷன் டு அச்சீவ் சக்சஸ். எந்த சூழல்லையும் அறிவை பயன்படுத்தி வெற்றி பெறுவதற்கான ஒரு ஆற்றல், அதுதான் ஞானம்னு சொல்லலாம். ஞானம், இந்த ஞானம் பெருகிற இடத்துல ஆசீர்வாதமும் வாழ்க்கையில் பெருகும். ஞான குறைவு இருக்கிற இடத்துல ஆசீர்வாத குறைவும் காணப்படும். அது அப்படிதான். இதெல்லாமே பேக்கேஜ். இல்லை நான் பரிசுத்தமாக வாழ்கிறேன் ஆனால் ஞானமே இல்லை அப்படின்னு சொன்னால் அது வேலைக்கு ஆகாது. அது தேவனுக்கு பிடிக்காதது. நான் சொல்ல விரும்புகிறேன், சிலர் இருக்கிறாங்க கிறிஸ்தவர்கள் மத்தியிலே, அவங்க பரிசுத்தத்தை எம்பசைஸ் பண்ணுவாங்க, ஆனால் வாழ்க்கை குறித்த ஒரு ஞானமே அவங்கக்கிட்ட இல்லை. பைபிளை குறித்த ஆவிக்குரிய சத்தியங்களை குறித்த ஒரு ஞானம் இல்லை. 2 சத்தியத்தை புரிஞ்சு வச்சுருப்பாங்க, 2த்தையும் இணைக்க தெரியல, 2த்தையும் ஒத்து போகிற மாதிரி. அதான் நான் சொன்னேன்ல, ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுறது, ஒரு சத்தியத்தை எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவது, இந்த மாதிரி காரியங்கள் இருக்கு பாருங்க. சில நேரம் நல்ல கிறிஸ்தவங்க ஆனால் ஞான குறைவுனால அவங்க வாழ்க்கையில் சில ஏரியாவில் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கிறாங்க. அந்த மாதிரி கிறிஸ்தவங்க பார்த்துருக்கீங்களா? நல்லா பைபிளை வாசிக்கிறாங்க, நல்லா ஜெபம் பண்ணுறாங்க, உண்மையாக இருக்கிறாங்க, சபைக்கு போகிறாங்க, ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் அவங்களுக்கு ஞான குறைவு. அதை பற்றி ஒன்றும் செய்யாமல் அப்படியே கிடக்கிறாங்க. அதனால் அந்த ஏரியாவில் ஒரு மாற்றம் வர மாட்டேங்குது. நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி சும்மா உதாரணமாக சொல்கிறேன், பல உதாரணங்கள் கொடுக்கலாம். ஒரு நல்ல கிறிஸ்தவன் பண விஷயத்தில் ஞானம் இல்லைன்னா அந்த விஷயத்தில் மேலே வர முடியாது. கரெக்டு தானேங்க? நல்ல கிறிஸ்தவன் தான், ஆனால் பண விஷயத்தில் ஞானம் இல்லை. ஒரு நல்ல கிறிஸ்தவனாக இருந்து திருமணத்தை குறித்த ஒரு ஞானம் இல்லைன்னா முன் வர முடியாது. இதனால தான் சில நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம அவிசுவாசிகள் சிலர் எப்படி இருக்காங்க, அவங்க கிறிஸ்தவனே கிடையாது சிலர், இல்லையா? அவிசுவாசிகளை சொல்கிறேன். ஆனால் பண விஷயத்தில் ரொம்ப சாமர்த்தியசாலிகள் சிலர். அவன் பார்த்தீங்கன்னா அவன் ரொம்ப முன் வரான். உடனே கிறிஸ்தவன் அவளை பார்த்து பத்தியா ஏமாத்து வேலை பண்ணுறான் அப்படின்னு உடனே பண்ணுவாங்க, சொல்லிடுவாங்க. எல்லாரும் ஒன்று ஏமாத்து வேலை பண்ணி ஒன்றும் மேலே வரல. அந்த மாதிரியும் சிலர் இருக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தோம். சில நேரம் கிறிஸ்தவ காட்டிலும் டீசெண்டாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க உலகத்தில். என்னங்க, சில விஷயங்கள்ல சொல்கிறேன்.
அந்த விஷயத்துல அவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஞானம் இருக்கிறதுனால, ஞானம்ன்றது வந்து வெறும் பாருங்க, நான் நம்புகிறேன் ஒரு கிறிஸ்தவனுக்கு அதிக ஞானம் கிடைக்க முடியும். ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம். அதாவது அந்த மேலான ஞானத்தினுடைய ஆரம்பம் வந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல தான் தொடங்குது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா என்னது? அது ஒரு கெட்ட பயம் இல்லை, அது ஒரு நல்ல பயம். அப்படின்னா என்னது? கர்த்தரை கண்டு வியந்து நிற்பது. அப்படி என்ன நல்லவர், என்ன வல்லவர், ஆச்சரியப்பட்டு வியந்து, அதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அது வந்து உங்களை கர்த்தர் இடத்துல தூரமா ஓட பண்ணாது, ஆச்சரியப்பட்டு நிக்க வைக்கும். அப்படியே ஐயோ என்ன மாதிரி செய்யறாரு பாரு, எவ்வளோ வல்லவர், எவ்வளோ நல்லவர், எவ்வளோ ஞானமுள்ள, வேற லெவல்ல இருக்கிறார் பாருன்னு ஆச்சரியப்பட்டு நிக்க வைக்க. அந்த ஒரு வியப்பு வரலன்னா வாழ்க்கையில ஞானத்துல பெருக முடியாது. உண்மையான ஞானம், ஆல்ரவுண்ட் ஞானத்துல பெருக முடியாது. ஒருவேளை உலகத்தார் மாதிரி சிலர் பண்ண விஷயத்துல வெற்றி பெறுவாங்க, குடும்பத்தை கோட்டை விட்டுருவாங்க. சிலர் குடும்பத்தை நல்லா பார்த்துப்பாங்க, பண விஷயத்துல இந்த மாதிரிலாம் ஒரு சிலது இருக்கு. வேலையை நல்லா எடுத்து மும்முரமாக செய்வாங்க, குடும்பத்தை கோட்டை விட்டுருவாங்க. அப்படிதான் இருக்கணும்னு விரும்புகிறாரா தேவன்? நம்மளை கிடையாது. நீதிமொழிகள் புஸ்தகத்தை வாசித்து பாருங்க. நீதிமொழிகள் வந்து இட் இஸ் ஏ ஸ்னாப்ஷாட் ஆஃப் த ஹோல் பைபிள் இன் ஒன் சென்ஸ். அதாவது ஒரு விதத்தில் பார்க்க போனீங்கன்னா நீதிமொழிகள் வந்து முழு பைபிளினுடைய ஒரு சாராம்சமாக இருக்குது. முழு பைபிளினுடைய ஒரு சாராம்சமாக இருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம்னு சொல்லும். அப்புறம் அந்த ஞானத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள கொண்டு போகும். எல்லாத்த குறித்த போதனையும் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் இருக்குதா இல்லையா? பணத்தை பற்றிய போதனை, சேர்த்து வைக்கிறத பற்றி, செலவழிக்கிறத பற்றி, சோம்பேறித்தனமாக இல்லாமல் நல்லா கஷ்டப்பட்டு உழைக்கிறத பற்றி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், உங்கள் எதிரிகள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், எப்படி ஒரு தீர்மானம் எடுக்கணும்னா ஆலோசனை பெற்றுக்கணும். இந்த கம்பெனி ஆஃப் மெனி கவுன்சிலர்ஸ் தேர் இஸ் விஸ்டம். சும்மா தனியாக அப்படியே உட்காந்துட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தீர்மானம் எடுக்கக்கூடாது. 4 பேரை கேட்டுக்கணும், அதாவது அட்லீஸ்ட் 1-2 பேராது கேட்கணும். எல்லாம் பாருங்க, நீதிமொழிகள் போதிக்குது. எல்லா ரீதியிலையும் நாம் வெற்றி பெறணுன்றதுனால தான் நீதிமொழிகள் மாதிரி ஒரு புஸ்தகம் பைபிளில் இருக்கு பாருங்க. இல்லைன்னா வேடிக்கைன்னா நீதிமொழிகளை அதிகமாக அவிசுவாசிகள் தான் வாசிப்பாங்க. நான் பார்த்த வரைக்கும் விசுவாசிகள் அதை கோட்டை விட்டுருவாங்க சில நேரம். ஆனால் ஒரு விசுவாசி அதை எடுத்துக்கொண்டு தேவன் எல்லாத்த பற்றியும் போதித்த காரியங்களை எடுத்து வாழ்க்கையில் அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும்? அதை தான் தேவன் விரும்புகிறார் பாருங்க. சிலர் வந்து சிலர் வந்து சில காரியங்களில் ஞானம் இல்லாதனாலே அடுத்தபடி எடுத்து வைக்க முடியல. எனக்கு சிலர் தெரியும், வந்து அவங்க வாழ்க்கையை வீணாக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஞானம் இல்லை. கேட்டால் என்ன சொல்கிறாங்க? தேவனுடைய சித்தத்துக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன், தேவனுடைய சித்தத்துக்காக காத்துக்கிட்டுறேன், எனக்கு தெரியல தேவனுடைய சித்தம் தெரியலன்னு வருஷ கணக்காக சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க தேவன் எப்படி சித்தத்தை வெளிப்படுத்துவார், வானத்திலிருந்து சத்தம் கேட்கும், தரிசனம் வரும், அல்லது கனவு வரும், இப்படி தான் சித்தத்தை வெளிப்படுத்துவார், அதனால் அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும் போல இருக்குன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்க, பல விதமாய் தேவன் நடத்துறான்ற ஒரு ஞானம் அவங்களுக்கு இல்லை. எப்போ ஒரு ஸ்டெப் எடுன்னு சொல்றது ஒரு ஞானம். ஒரு ஸ்டெப் எடுத்து வை, தேவன் உன்னை எப்படி நடத்துறான்னு பாரு. ஒரு நகர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு காரை தான் தேவன் திருப்ப முடியும். என்னங்க, சும்மா ஒன்றுமே மூவ் பண்ணாத காரை நீங்கள் என்ன திருப்பினீங்கனாலும் அங்கே தான் பிரயோஜனமே கிடையாது. நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுக்க தான் தேவன் உங்களை நடத்துவார் இல்லையா? அப்போ சித்தத்தை அறியலன்னு உட்காந்துக்கிட்டு இருந்தா வாழ்க்கை வீணாக கேட்டு இருக்காங்க சிலர். இது ஒரு உதாரணம் சொல்கிறேன் சும்மா. அல்லது திருமணத்தில் ஆள் தேர்ந்தெடுக்கிறது, இதில் சில நேரம் ஒரு ஞானம் இல்லாமல் சிலர் அந்த மாதிரி பண்ணுறாங்க பாருங்க. தீர்க்கதரிசி சொல்லிட்டாருன்னு ஒரு ஆள் கல்யாணம் பண்ணிக்கிறது. தீர்க்கதரிசியாக கல்யாணம் பண்ண போகிறாரு, நம்ம தானே கல்யாணம் பண்ண போகிறோம், நீங்கள் தான். யாரோ ஒரு தீர்க்கதரிசி சொல்லிட்டாருன்னு கல்யாணம் பண்ணி கடைசியில் பாருங்கள், அதெல்லாம் வந்து ஞானம் இல்லாமல் நடந்து கொள்கிற காரியம். ஒரு கல்யாணத்துக்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறப்போ அதுக்கு தேவன் வந்து சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறாரு. அவிசுவாசி வேண்டான்றாரு. பேசிக் ஃபண்டமெண்டல் காரியங்களில், அஸ்திபார காரியங்களில் நம்மோட ஒத்து போகணும், எல்லாத்தையும் அப்படியே சேமாக இருக்கணும்னு அப்படி எதிர்பார்க்கறது எக்ஸ்ட்ரீமு. எதுலேயும் சம்மந்தமே இருக்க தேவையில்லைன்னு நினைக்கிறதும் இன்னொரு எக்ஸ்ட்ரீமு.
விசுவாசிகள் சில நேரம் அவிசுவாசிகளை திருமணம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பாருங்க, ஞானம் இல்லாமல் எடுக்கிற ஒரு ஸ்டெப்பு. அதனால அவங்க எவ்வளோ ஆசீர்வாதத்தை அந்த ஏரியாவில் இழக்கிறாங்க. அல்லது இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போய் எனக்கு அதை ஒரு பர்ஃபெக்ட் ஆளுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க சிலர். யாருமே அவங்க டெஸ்ட்டை பாஸ் பண்ணவே முடியாது. யாரை காமிச்சாலும் இந்த தப்பு, அந்த கோளாறு, இந்த ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க. அதாவது அவங்க மனசில் பர்ஃபெக்டாக ஒரு ஆள் அந்த மாதிரி இல்லவே இல்லை. பர்ஃபெக்டான கணவன் இல்லவே இல்லை, பர்ஃபெக்டான மனைவியும். அதெல்லாம் பாருங்கள், ஞானக்குறைவு. அதெல்லாம் தேவன் இதை பற்றிலாம் போதிக்கிறார். திருமணத்தினுடைய நோக்கம்லாம் சமீபத்தில் எங்கள் சபையில் போதிச்சாங்க பாருங்கள். பர்ஃபெக்டாக இல்லாத நபர்கள் இந்த தேசனுடைய பர்ஃபெக்டான அன்பை வெளிப்படுத்தும்படி தான் திருமணம் இருக்குது. அடிப்படை காரியங்களில் ஒற்றுமை இருந்தால் பரவாயில்ல, அப்போ போதும் இருக்கணும். அடிப்படை காரியங்களில் ஒற்றுமை இருக்கணும். தேவன், வார்த்தை, சத்தியம், இப்படின்னு சில அடிப்படை காரியங்கள் இருக்குல்ல, அதில் ஒற்றுமை இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த திருமண வாழ்க்கை மலரும். இல்லைன்னா அடிச்சிக்க வேண்டியதுதான். ஆனால் எல்லாத்துலேயும் அப்படியே நான் எதிர்பார்க்குற மாதிரி தான் இருக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு பட்டியல் போட்டுக்கிட்டு நான் கேட்குறேன், அதெல்லாம் ஞானமா அது? அது அதை குறித்த வேதத்தினுடைய ஞானத்தை கவனிக்கணும் பாருங்க. பணம்னு வர்றப்போ அப்படிதான் வேதம் சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துது. பணத்தை வைத்து என்ன செய்யணும், எப்படி தசம்பாகம் கொடுக்கணும், எப்படி தேவனை முதலாவது கனப்படுத்தணும், முதற் பலனை வைத்து தேவனை கனப்படுத்தணும், மற்றவர்களுக்கு வாரி கொடுக்கணும். இப்போ இதெல்லாம் பண்ணலைன்னா பண விஷயங்களில் பெருசாக ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஆனால் அதே நேரத்தில் வாரி கொடுக்கணுன்றதுனால கரெக்டாக மேனேஜ் பண்ணாமல் போயிடக்கூடாது. கொடுத்ததை கரெக்டாக நம்ம காத்து கொள்ள வேண்டும், பண்படுத்த. அதான் ஞானம் பாருங்க. எங்கே எதை செய்யணும்னு தெரிகிறது தான் ஞானம். அப்போ இந்த ஞானம் எப்படி பெருகுதுன்னா, வசனத்தை நம்ம படிக்க படிக்க, அதை கேட்க கேட்க, அதை ஆராய அதை ப்ராக்டிஸ் பண்ண தேவன் நம்மளை இன்னும் ஞானத்தில் பெருக பண்ணுவார். ஞானம் இல்லாதவன் ஜெபிக்க கடவன் சொல்கிறார் யாக்கோபு 1:5 பாருங்க. ஒரு விஷயத்தை குறித்த ஞானம் குறைவு இருந்ததுன்னா நம்ம முதல்ல என்ன பண்ணணும், அதை உணரணும். சரி, ஒருவேளை எனக்கு ஞான குறைவு இருக்கும் போல இருக்கு அப்படின்னு உணர்ந்து நாம் ஜெபிக்கணும். ஆண்டவரே ஞானத்தை தாரும் அப்படின்னு ஜெபிச்சுட்டு அப்புறம் வேதத்தை திறக்கணும், வேத போதனைகளுக்கு செல்லணும். இன்னைக்கு வந்து பாருங்க, யூடியூப் வந்துருச்சு. ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு ஒரு சப்ஜெக்டை பற்றி என்ன போதிச்சிருக்காங்க நீங்கள் தாராளமாக கேட்கலாம். எவ்வளோ போதகர்கள் இருக்கிறாங்க. திருமணம், இந்த பைபிள் பணத்தை பற்றி என்ன போதிக்குது, இதெல்லாம் வந்து இருக்குது, யூடியூப்ல இருக்குது. சரி, அதுக்குன்னு யூடியூப்ல கண்டதையும் கேட்க வேணாம். என்ன கேட்கணும் என்ன கேட்கக்கூடாதுன்னு தெரிகிறதும் ஞானம்தான். என்னங்க, நிதானிக்கக்கூடிய ஒரு ஞானம். ஆனால் ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிறார், வசனம் நமக்கு இருக்குது. ஆகவே தேவன் நம்மளை படிப்படியாக நடத்துவார். ஆனால் எனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி உட்காந்துருந்தா ஒன்றும் நடக்காது. முதல்ல நாம் தாழ்மையுடன் ஒரு காரியத்தை ஒத்துக்கணும், எனக்கு எல்லாமே தெரியாது, ஞானத்தில் நான் வளரணும். சமீபத்தில் ஒரு ஆள் வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்ச ஆள் பாருங்க. அவர் வந்து நான் பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்காரு யூடியூப்பில். ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கப்போ, பண விஷயங்கள் பற்றி ஏதோ பேசிக்கிட்டு இருக்கப்போ அவர் ஒரு லைன் விட்டார், என்னை ரொம்ப அது புண்படுத்திடுச்சு. என்ன சொன்னார், நீங்கள் எவ்வளோ பிரசங்கம் பண்ணுறீங்க, பண விஷயத்தில் இது உங்களுக்கு தெரியாமல் இருக்கே அப்படின்ட்டார். எனக்கு அது கப்புன்னு அடிச்ச மாதிரி இருக்கு. நான் இப்படி சொல்லிட்டாரே, இவ்வளோ சூப்பராக பிரசங்கம் பண்ணுறீங்களே, பண விஷயத்தில் எப்படி உங்களுக்கு இது தெரியாமல் இருக்கீங்க? அன்றைக்கி தான் நானே உணர்ந்தேன், இந்த விஷயத்தில் நம்ம வந்து எவ்வளோ ஞான குறைவுள்ளவர்களா இருக்கிறோமே, இதை போய் படிக்கணும்னு எப்படியாவது இன்னும் அதை ஒரு தீர்மானத்தோடு இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நான் உங்களுக்கு சொல்கிறதுனால எனக்கு தெரியும் அப்படி நான் சொல்ல வரல. எனக்கும் சில ஞான குறைவுகள் உண்டு பாருங்க. அவர் சொன்னப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா இப்படி இன்சல்ட் பண்ணிட்டாரு நம்மளான்னு. ஆனால் அதுதான் உண்மை பாருங்க. நான் வந்து பைபிளை நிறைய படிக்கிறவன், பைபிளை வியாக்கியானம் பண்ணுறவன், போதிக்கிறவன். இந்த பணத்தை பற்றி நான் ரொம்ப பெருசாக சிந்திக்கலை. ஏன்னா எனக்கு வந்து தேவன் வந்து அருமையான குடும்பத்தில் பிறந்து வளர செஞ்சுருக்காரு. நான் பெருசாக எனக்கு ஒன்றும் நான் கஷ்டத்துலலாம் பெரிய அப்படிலாம் இருந்ததே கிடையாது. எங்கள் அப்பாலாம் எப்படின்னா தாராளமானவர், ஒன்று கேட்டால் 10 கொடுப்பார், அந்த மாதிரி அவர்.
அதனால் நான் பெருசாக அதை படிக்கணும்னு யோசித்ததில்லை. ஆனால் இப்போ நான் உணர்றேன். ஏன்னா அதையும் அந்த விஷயத்தில் ஞான குறைவுள்ளவர்களாக இருந்தால் நம்ம மேலே வர முடியாது. தேவன் நம்மளை எல்லாத்துலேயும் உயர்த்த விரும்புகிறார். நாம் எல்லா விஷயங்களையும் அந்த தாழ்மை இருக்கணும் பாருங்க. நமக்கு எல்லாம் தெரியாது, சிலதை நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு கற்றுக்கணும். இப்போ நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். சிலருக்கு பைபிளை பற்றி ஒன்றும் தெரியாது, சிலர் வேலையை பற்றி ஒன்றும் தெரியாது, சிலர் பிள்ளைகளை வளர்க்குறத பற்றி ஒன்றும் தெரியாது, சிலர். அப்போ எதை கற்றுக்க விரும்புகிறீங்களோ அது முதல்ல கொஞ்சம் உட்காந்து உணருங்க. எனக்கு ஞான குறைவு இருக்குது, ஆண்டவரே எனக்கு ஞானம் வேண்டும். யாக்கோபு 1:5 வாசிப்போம். யாக்கோபு 1:5. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், நான் அதில் இருக்கிறேன். நான் என்ன பண்ணணுமா? யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்புறம் அடுத்த ஒரு 3 வசனத்தை வாசித்தீங்கன்னா என்ன சொல்றாரு? ஆனால் விசுவாசத்தோட கேட்கணும். ஆனால் விசுவாசத்தோட கேட்டால் தான் உனக்கு ஞானம் கொடுக்கப்படும். அப்போ எது முதல்னு கேட்டிங்கன்னா விசுவாசம்தான். எது முதல்ல? விசுவாசம் இருந்தால் தான் ஞானத்துக்கு, விசுவாசத்தோடு கேட்டால் தான் அது ஞானமே கிடைக்கும். ஆனால் விசுவாசம் மட்டும் இருந்து ஞானம் இல்லைன்னா மேக்சிமம் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது. அந்த இருக்கிற விசுவாசத்தை வைத்துக்கொண்டு ஞானத்துக்காக தேவனை நாம விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பித்துட்டு பைபிளை திறந்து வாசிக்க வேண்டும், அதனுடைய போதனைகளை கேட்க வேண்டும், அதை போதிக்கிற ஆளை கொஞ்சம் கேட்டு அது ஒரு முயற்சியில் இறங்கணும் பாருங்க. அப்போதான் அந்த ஏரியாவில் நம்ம முன்னேற முடியும். இது ஒன்றும் மேஜிக் மாதிரி வைக்கல தேவன். இந்த ஆசீர்வாதத்தை மேஜிக் மாதிரி வேலை செய்கிறபடி வைக்கல. சும்மா நீ நம்பு, ஜி பூம்பான்னு சொல்லு, அப்படியே பட்டுன்னு வானத்திலிருந்து அப்படி அவர் பண்ணல. அவர் என்ன சொல்றாரு? நீ படிப்படியாக எல்லாத்துலேயும் வளரு, விசுவாசத்தில் வளரு, பரிசுத்தில் வளரு, ஞானத்துலையும் வளரு, எல்லாத்துலேயும் ஆல்ரவுண்டாக வளர்ந்துட்டே வா. நீ வளர்ந்துட்டே வர 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 வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகிட்டே. இதுதானங்க பெஸ்ட்டு. ஞானத்தை பெற்றால் எல்லாத்தையுமே பெற்றுக்கொள்வோம். உங்களுக்கே தெரியும், பைபிளில் சாலமோன் ராஜாட்ட ஒரு தடவை வாலிபனாக இருக்கிறப்போ, அல்லது அப்போ தான் அவன் ராஜாவை ஆகிறப்போ, தேவன் சொப்பனத்தில் அவன்கிட்ட கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்குறப்போ, நம்முடைய ஜனங்களை ஆள்றதுக்கான ஞானம் வேணும்னு அவன் கேட்கறதுனால கூடவே ஐஸ்வர்யம் தந்துடுறாரு. கூடவே அவனுக்கு ஐஸ்வர்யத்தை தந்துடுறாரு. அப்போது ஐஸ்வர்யம் பெருசா ஞானம் பெருசான்னு பார்த்தீங்கன்னா ஞானம்தான் பெருசு. ஞானத்தை பெற்றால் ஐஸ்வர்யத்தையும் பெறலாம். இப்போ நீதிமொழிகள் பாருங்க, நீதிமொழிகள் 3:13 கீழே வாசித்தீங்கன்னா ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும், வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 3:13 அப்படியே ஒரு சில வசனங்கள் வாசித்துட்டு வரலாம். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாயம் பசும் பொன்னிலும் உத்தமமானது. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்க தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகளெல்லாம் சமாதானம். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். அதை பற்றி கொள்கிற எவனும் பாக்கியவான். என்ன மாதிரி வாசனை? அதை கொஞ்சம் எடுத்து தியானிங்க நீங்க. ஞானத்தை கண்டடைகிற மனுஷன் புத்தியை சம்பாதிக்கிறான், பாக்கியவான். அவனுக்கு வலது கையில் தீர்க்காய்ச்சி கிடைக்குது, இடது கையில் செல்வமும் கனமும், அதாவது எல்லாமே கிடைக்குதுன்னு சொல்ல வருது. ஞானத்தை அடைஞ்சிட்டா, இது சொல்கிறப்ப, ஞானம்னு சொல்கிறப்போ ஆல்ரவுண்ட் ஞானத்தை சொல்லுது. வெறும் ஒரு ஏரியாவில் ஞானத்தை சொல்ல, இது ஆல்ரவுண்ட் ஞானம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் தொடங்கி எல்லாத்த பற்றியும் ஞானம், ஆல்ரவுண்டு. ஞானத்தை அடைகிறவன் தீர்க்காய்ச்சியும் பெறுகிறான், செல்வமும் கனமும் அவனுக்கு இருக்கிறது. அந்த மாதிரி தான் நான் இருக்க விரும்புகிறேன். நீங்கள் எந்த மாதிரி இருக்க விரும்புகிறீங்க? இது வாழ்க்கையில் ஒரு ஏரியாவில் சக்ஸஸ் பண்ணிவிட்டு இன்னொரு ஏரியாவில் தோல்வி பெற நான் விரும்பவில்லை. தேவன் நாம் அப்படி இருக்கணும்னு விரும்பவில்லை. அது உலகத்தில் அந்த மாதிரி பார்க்கலாம். ஆனால் நீதிமொழிகளுடைய வழி என்னன்னா, நீ கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் தொடங்கு. அதாவது கர்த்தரை குறித்த அறிவு மூலம் உனக்கு வரட்டும். அவரை பெருசாக பார்க்க கற்றுக்கோ. அவர் எவ்வளோ பெரியவர் என்பதை முதல்ல புரிஞ்சுக்கோ. அதனுடைய வெளிப்பாடு கிடச்சி
அப்புறம் எல்லாத்தையும் நீ வேற கண்களால் பார்ப்ப, வேற ஒரு வெளிச்சத்தோட பார்ப்ப. இன் யோர் லைட் வி see லைட். உம்முடைய வெளிச்சத்தில் வெளிச்சத்தை காண்கிறோம். கர்த்தரை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்த்துட்டா அப்புறம் மற்றது எல்லாமே இன்னும் கொஞ்சம் தெளிவாய் தெரியும். ஒன்றில் ஒரு ஏரியாவில் குறைவு இருந்ததுன்னா வேற ஒரு ஏரியாலையும் குறைவு இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஏரியாவில் ஞான குறைவு இருக்குன்னா வேற ஒரு ஏரியாலையும் ஞான குறைவு இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்னத்தை விரும்பணும்? எல்லாத்த குறித்த ஒரு ஞானத்திலையும் நாம் பெருகிட்டே போக வேண்டும். இது நானும் இந்த பயணத்தில் தான் இருக்கிறேன். இதை நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம், அதனால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்பினேன், அவ்வளோதான். சரி, அப்போ ஞானத்தில் பெருக பெருக நாம் எல்லா ஏரியாலையும் வெற்றி பெறுவோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை இன்னும் முழுமையாக அந்த பூமியில் அனுபவிப்போம். இல்லை இப்போ பூரணம் நித்தியத்தில் தான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா உட்காந்துட்டு இருந்தால் அது நம்ம தப்பு. பாருங்க, எதை பற்றியும் ஒன்றும் கற்றுக்காம எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா ஒன்றும் மாறாது. கற்றுக்கணும். அதான் எங்கள் அப்பா எங்கள் அந்த பைபிள் காலேஜில் படிக்கிற மாணவர்கள்ட்ட சொல்லுவாங்க, எப்பா வாழ்நாள் பூரா நீ கற்றுக்கணும். சும்மா 3 வருஷம் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு எல்லாம் தெரிஞ்ச நினச்சிட்டு போய் செய்யாத. ஒவ்வொரு நாளும் வாழ்நாள் பூரா நீ வாசிக்கணும், படிக்கணும், மற்றவர்கள் போதிக்கிறத கேட்கணும். இன்புட் வந்துக்கிட்டே இருக்கணும். ஸ்கூல் முடிச்சாச்சு, காலேஜ் முடிச்சாச்சு, அப்படி கிடையாது. வாழ்நாள் பூரா கற்றுக்கிட்டு ஞானத்தில் வளர்ந்துக்கிட்டே நம்ம இருக்க வேண்டும். பாருங்க. சரி, அடுத்தது அறிவு, விசுவாசம், அறிக்கை மற்றும் செயல், நன்றி உணர்வு, பரிசுத்தம், கீழ்ப்படிதல், இருக்கிறதுல உண்மையாக இருப்பது, ஞானம். 8வது அன்பு. அன்பு அன்பு இந்த விசுவாசம், ஞானம், அன்பு 3மே ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன். அது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி நினச்சிக்கோங்க. நீங்கள் முதல்ல ஆரம்பிக்க வேண்டியது விசுவாசம். அதுதான் நமக்கு கிறிஸ்தவ வாழ்க்கையில் தொடக்கி விடும் நம்மளை. ஃபஸ்ட்டு தேவன் நம்மள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு? என்னை விசுவாசி என்றாரு. எப்படி ரட்சிக்கப்படுவது? ஆண்டவராக இயேசுவை இருதயத்தில் விசுவாசிக்கணும், வாயினால் அறிக்கை செய்யணும். பெருசாக முதல்ல ஞானத்தெல்லாம் பெற்றுட்டு வா அப்படின்னு சொல்ல அவர். கேட்ட கொஞ்சத்தை வச்சு இயேசுவை நம்பு, அறிக்கை பண்ணு, விசுவாசம். ஆனால் ஞானம் முதல்ல சேரணும், அன்பும் சேரணும். ஃபெய்த் ஒர்க்கத் பை லவ். விசுவாசம் அன்பினால் கிரியை செய்கிறது. அன்பில்லாத விசுவாசம் ஒரு முழுமையான விசுவாசமே கிடையாது. அது ஒரு அறகுறை விசுவாசம். நான் விசுவாசிக்கிறேன், தேவனை விசுவாசிக்கிறேன், ஆசீர்வாதங்கள்லாம் தருவார்னு விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்புல குறைவு இருக்குமானால், நான் சொல்றேன் விசுவாசத்துலையும் குறைவு இருக்கு. நமக்கு தெரியல, ஆனா இருக்குது. ஏன்னா அதான் நான் சொல்றேன்ல, ஒரு பேக்கேஜ். எல்லாத்திலையும் நம்ம வளர வளரதான் ஒட்டுமொத்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதுல நாம அதிகரிக்கலாம். பாருங்க, அன்பு நான் என்ன சொல்ல வரேன், அதாவது மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும், அதனால நான் ஆசீர்வதிக்கப்படணும்னு நம்ம நினைக்கணும், நம்பணும், பேசணும், செயல்படணும். திரும்ப சொல்றேன், நான் நல்லா இருக்கணுன்றதுக்காக மட்டும் இல்லை, மற்றவர்களுக்கு நான் நல்லது செய்யணும், 4 பேர் என்னால் நல்லா இருக்கணும், அதனால என்னை ஆசீர்வதி ஆண்டவரே, அதனால என்னை பெருக பண்ண ஆண்டவரே, அதனால எனக்கு உயர்வை தாரும் ஆண்டவரேன்ற எண்ணம் நமக்கு இல்லைன்னா அங்கே அன்பு குறைவு இருக்குன்னு அர்த்தம். அதாவது நமக்குன்னு ஆசீர்வாதத்தை நம்ம நாடிக்கிறோமா அல்லது மற்றவர்களுக்காக நாடுகிறோமா? உங்களுக்கு நாடிக்கிற தப்பு இல்லை, ஆனால் அதோட நின்றக்கூடாது. நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், நாங்கள் பெரிய காரியங்களை சாதிக்கணும், நாங்கள் பெரிய ஆளாகணும் அப்படின்றது ஒரு கிறிஸ்தவ வழி கிடையாது. நாங்கள் நல்லா இருப்பதன் மூலமாக எங்கள் குடும்பம் நல்லா இருப்பதனால 4 மற்ற குடும்பங்கள் நல்லா இருக்கட்டும், என் சமுதாயம் நல்லா இருக்கட்டும், என்னை கொண்டு தேவன் நிறைய பேரை ஆசீர்வதிப்பாராக, என்னை நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா ஆக்கட்டும் தேவன், அதனால என்னை பெருக பண்ண ஆண்டவரே அப்படின்னு நினைப்பீங்கன்னா அது சரியான நோக்கம். அப்படிப்பட்டவர்களை தேவன் அதிகமாய் ஆசீர்வதிப்பார், அதிகமாக கைக்கு வரும்படி செய்வார். எனக்கு மட்டும் வேணும், நான் கட்டி மூட்டை போட்டு வச்சுக்க போகிறேன்,
4 பேருக்கு முன்னால் நான் பெரிய ஒரு ஆளுன்னு காமிச்சிக்க விரும்புகிறேன் அப்படின்ற ஒரு இது, அது கிறிஸ்தவ வழியே கிடையாதுங்க. அது உலகத்தில் பண்ணுறாங்க. எல்லாரும் தான் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறாங்க. ஏங்க, உலகத்தாரும் என்ன விரும்புகிறாங்க? தாங்க நல்லா இருக்கணும், வேலை ஒழுங்காக இருக்கணும், சம்பாத்தியம் இருக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லாரும் தானே விரும்புகிறாங்க. உலகத்தில் இருக்கிறவங்களும் விரும்புகிறாங்க, நாமளும் விரும்புகிறோம். அப்போ என்ன வித்தியாசம் இருக்குது? நமக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? பெரிய ஒரு வித்தியாசம் என்னன்னா அன்பு. ஒரு கிறிஸ்தவன் சத்தியத்தினால் பாதிக்கப்பட்டு சத்தியம் அவனுக்குள்ள போக போக இயேசுவை அறிஞ்சிக்க தேவனோட ஐக்கியமா இருக்க என்ன ஆயிடுது? அன்புள்ளவனா மாறிடுறான் அவன். நம்ம எல்லாரும் தொடங்குறப்போ எப்படி இருக்கிறோம்னா சுயநலம் உள்ளவர்களாக இருக்கிறோம், செல்ஃபிஷாக தான் இருக்கிறோம். பொதுவாக மனித சுவாபம் எப்படி? செல்ஃபிஷ், சுயநலம். எனக்கு என்ன வேணும்னு பார்த்துக்கிறேன், அவ்வளோதான் நான், இல்லையா? ஆனால் நம்ம கிறிஸ்தவன் ஆகிறப்போ ஒருத்தருடைய அன்பு தான் நம்மளை இருக்குது. யாருடைய அன்பு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசுனுடைய அன்பு. அந்த கல்வாரி சிலுவை பற்றி நம்ம கேள்விப்படுறப்போ நம்ம என்ன கேள்விப்படுறோம்? இவர் நமக்காக மரிக்கணும்னு அவசியமே கிடையாது. அவர்னால நம்ம இல்லாமல் அவர் இருக்க முடியாதா? ஏங்க, அவர் தேவாதி தேவனுங்க. அவரு நித்தியமாய் இருந்து வருகிற மகிமையின் தேவன், பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர். இவருக்கு நம்ம தேவையா? நமக்கு தான் அவர் தேவை. ஆனால் என்னமோ தெரில, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை விரும்பி நம்மளை தேர்ந்தெடுத்து, வேதம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் தேர்ந்தெடுத்து நம்மளை கிறிஸ்துவ போல் ஆகும்படி நம்மளை முன்குறித்து ஏற்ற நேரத்தில் நமக்காக வானத்திலிருந்து பூமி வரைக்கும் இறங்கி அதுவே ஒரு இரக்கம் அவருக்கு. தேவாதி தேவனாய் இருந்தவர் இப்போ மனுஷனாகவும் ஆயிடுறாரு. முழுக்க தேவன், முழுக்க மனிதன். அவருடைய மகிமையை திறந்து இங்கே நம்ம நடக்கிற இந்த மண்ணில் நடந்து, இந்த பூமியில் வாழ்ந்து, நம்மளை விட பயங்கரமான விஷயங்களில் சோதிக்கப்பட்டு பாடுபட்டு கல்வாரி சிலுவை பரியந்தம் தம்மையே தாழ்த்தி அவமானப்பட்டு வேதனைப்பட்டு நமக்காக மறிக்கிறத பார்க்கும்போது அது நம்மளை என்னமோ பண்ணுது. அவர் உயிரோடு எழும்பி இன்றைக்கு இருக்கிறார், நம்மளை ஆளுகிறார். ஆனால் இவர் ஒரு வித்தியாசமான ஒரு ராஜா பாருங்க. சிலுவையில் தொங்கின ராஜா. சிலுவையில் இவர் வெறும் மகிமையின் ராஜா மட்டும் இல்லை, தாழ்மை உள்ள ராஜா. மேல சிங்காசனத்தில் வீட்டில் இருக்கிற ராஜா மட்டும் இல்லை, கீழே போய் தம்மை எவ்வளோ தாழ்த்திக்க முடியுமோ அவ்வளோ தாழ்த்திக்கிட்டார். எதுக்கு? என்ன உயர்த்துறதுக்கு. அதை நான் புரிஞ்சிக்க அதை என்னமோ என்ன செய்து, என்ன மாத்துது. எனக்காக உயிரை கொடுத்த தெய்வம் இன்றைக்கு உயிரோடு இருப்பாரானால் அப்போ நான் அவருக்காக வாழ விரும்புகிறேன். முதலாவது நான் அவரை அன்பு கூற விரும்புகிறேன். ரெண்டாவது அவர் என்ன சொல்கிறாரு? சரி, நீ என் அன்பு கூறுறியா, அப்போ அடுத்தாலையும் அன்பு கூறுன்றாரு. இயலானையும் அன்பு கூறு. லவ் காட் அண்ட் லவ் நெய்பர். அப்போ என்ன ஆயிடுது? அவர் எனக்கு இவ்வளோ அன்பு காட்டினதுனால நான் அவர் அன்பு கூறுறேன். அவர் அன்பு கூற அவர் என்ன சொல்கிறாரு? சரி, நீ என்ன அன்பு கூற விரும்புறியா, அப்போ அவங்களையும் சேர்த்து கவனி அப்படின்றாரு. அவர் நிமித்தமாக மற்றவர்களையும் நான் அன்பு கூறுகிறேன். உலகம் பாருங்க, இதை தலைகீழ் ஆகிடும். மற்றவர்கள் அன்பு கூறணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுரும். அது எங்கே நடக்க போகுது? நடக்குதா என்ன? ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னா அது ரெண்டாவது. ஃபர்ஸ்ட் அவரே அன்பு கூறணும். அவரை அன்பு கூறணும்னா முதல்ல அவருடைய அன்பை நாம பெறணும், அதை உணரணும், அதை புரிஞ்சுக்கிட்டாதான் அவரை அன்பு கூறுற மனசு வரும். அப்போதான் மற்றவனையும் அன்பு கூறணும் மனசு வரும். அப்புறம் எப்படி ஆயிடுது? போக கிறிஸ்தவ வாழ்க்கையில வளர நான் மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, என் பக்கத்தால் நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருக்கட்டும், அவனை எப்படி நம்ம ஆசீர்வதிக்கலாம் நாம யோசிக்க தொடங்கிடுறோம். இப்போ அவனுக்காக நாம உயரணும் அப்படின்னு யோசிக்க தொடங்குறோம். அதுதான் உண்மையான ஒரு முதிர்ச்சி உள்ள ஒரு கிறிஸ்தவன் நாடுகிற ஒரு ஆசீர்வாதம். அப்படிதான் இருக்கும். அப்போ இந்த பயணத்தில் நீங்க எங்க இருக்கிறீங்க? அன்பில் பெருக வேண்டும். பாருங்க, இன்னொருத்தர் நல்லா இருக்கும்படி நானே நல்லா இருக்கணும். ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கிறப்போ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தில் ஹைலைட்டே, கிளைமேக்ஸே என்னது? உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள, இதுதான் ஹைலைட், கிளைமேக்ஸ், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இப்படி மட்டும் இல்லை, ஆசீர்வாதம் உனக்குள்ள அப்படியே இப்படி பிரிஞ்சிடும்.
எல்லாருக்கும் போய் சேரப்போகுது கிறிஸ்துவின் மூலமாய். இதுதான் ஹைலைட்டு. இதுக்குன்னு தான் தேர்ந்தெடுத்தாரு. வெறும் ஆபிரகாம பெரிய ஆள் ஆக்கணுன்றது கிடையாது, அவனை கொண்டு நிறைய பேரை ஆசீர்வதிக்கணும். அதுதான் அவருடைய நோக்கம். இஸ்ரவேல் மக்களையும் அதனால தான் தேர்ந்தெடுத்தார். பழைய ஏற்பாட்டில் பார்க்குறப்போ தேவன் இப்படி செய்கிறாரு, ஒருத்தரை மட்டும் தேர்ந்தெடுத்து ஸ்பெஷல் ஆசீர்வதிக்கிறார். ஆபிரகாம், அவனுடைய சந்ததியார் இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும் ரொம்ப ஸ்பெஷல் ஆசீர்வாதம் கொடுக்குறாரு, மற்றவங்களாம் அவர் கண்டுக்கல அப்படின்ற மாதிரி நமக்கு எண்ணம் வரும். கிடையாது. நல்லா வாசித்தீங்கன்னா அவர் எப்பவுமே ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்க மூலமாக எல்லாரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதுதான் தேவனுடைய வழி. சில நேரம் இஸ்ரவேல் மக்களே அதை புரிஞ்சிக்கல. அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்க, நாங்கள் தான் ஸ்பெஷல், நாம தான் எல்லாரும் காட்டிலும் டாப், அவன்லாம் ஒன்றும் கிடையாது போ. புறஜாதியார ஒரு ஒரு ரொம்ப மட்டமாக என்றது. அதாவது புறஜாதியார்னா பைபிளில் யூதர் அல்லாத மற்ற மக்களை புறஜாதியார்ன்ற வார்த்தையை வச்சு வர்ணிக்கும் பாருங்க. அது தப்பான விதம்னு கிடையாது. யூதர் அல்லாத மற்ற மக்கள், அவங்கள யூதர்கள் ஒரு மாதிரி கீழ்த்தனமாக பார்த்தாங்க. எல்லாரும் கிடையாது, நிறைய பேர். அதில் சமாரியர்களை கூட கீழ்த்தனமாக பார்க்குறாங்க. ஏசு அந்த சமாரிய பெண்ணு கிட்ட பேசுறது அவங்களுக்கு பிடிக்கல. எதுக்கு அவங்கள்ட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நாம தான் ஸ்பெஷல், யூதர்கள் தான் ஸ்பெஷல். புத்தி பாருங்க எப்படி இருக்கு. ஒரு முறை யோனாவை யோனான்ற தேவ மனுஷன் தெரியும்ல, தேவன் அழைச்சி ஒரு அந்நிய தேசத்தில் போய் பிரசவம் பண்ண சொல்றாரு. யோனா போய் பிரசவம் பண்ணிட்டு அவங்க அந்த பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பினதுனால தேவன் அவங்கள மன்னிச்சிட்டாரு. அதை கண்டு அந்த யோனா கோச்சிக்கிறாரு தேவன் மேல. இதுக்கு தான் ஆண்டவர் நான் சொன்னேன், அவங்கள்ட்ட போய் எதுக்கு இவ்வளோ தூரம் என்னை வரவழைச்சு பிரசவம் பண்ண வச்சு அவங்கள காப்பாத்திட்டு பத்தியா. அவன் நமக்கு எதிரி, அவன் நம்மளை கவுக்க பார்க்குறான், மேலே வந்துக்கிட்டு இருக்கான். அவன் மேலே வந்தால் நாம கீழே போயிடுவோம். இது ஒரு போட்டி இல்லையா? இப்போ அவனை நம்ம கவுக்க தானே செய்யணும். அவன்கிட்ட போய் பிரசவம் பண்ண சொல்லி அவன் மனம் திரும்பி கடைசியில் அவனை நீர் விட்டிருப்போ, மன்னிச்சிட்டீர், எனக்கு தெரியும் அப்படின்னு கோச்சிக்கிறாரு. யாரு? பிரசங்க யார்? யோனா. புத்தி எப்படி இருக்கு பாருங்க. நாங்கள் தான் நல்லா இருக்கணும், வேற எவனும். இதனாலேயே சில நேரம் ஆசீர்வாதத்தில் பெருக முடியாம இருக்கிறார்கள். இல்லை பாருங்க, அதனால தான் சிலுவை எப்பவுமே நமக்கு சென்டராக இருக்கணும். ஏன்னா அந்த சிலுவையை பார்க்க தியானிக்க தான் நம்முடைய உள்ளமே மாறுது, நம்மளை மாற்றுது. அது இயேசு சொன்னாரு, உங்களில் பெரியவனாக இருக்க விரும்புகிற யாருமே என்ன பண்ணணுமா, யார் இருக்கிறதுலே சிறியவனாக இருக்கிறாங்கன்னு போய் அவங்களுக்கு சேவை பண்ணணுமா. பார்த்துருக்கீங்களா அதை? இயேசுனுடைய வழியே தனி வழி பாருங்க. இயேசுனுடைய வழி அதான் நான் சொல்கிறேன்ல, இவர் சிலுவையில் தொங்கின ராஜா, இவர் பாடுபட்ட ராஜா, இவர் ஜனங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்த ராஜா. அவர் அப்படி செஞ்சார்ன்றது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்கிறாரு, மார்க் 10 பார்த்தீங்கன்னா 42 பாருங்க. மார்க் 10 42 45 வரைக்கும் வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வர செய்து, புறஜாதியாருக்கு அதிகாரிகளாக எண்ணப்பட்டவர்கள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும், அவர்களில் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். என்ன சொல்ற, உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள் மாதிரி இருக்காத நீனு, அவனை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படாத நீனு. நான் உன்னை பெரியவன் ஆக்குறேன், உன் பேரை பெருமைப்படுத்த விரும்புகிறேன், ஆனால் நீ வித்தியாசமாக இருக்கணுன்றாரு. உனக்கும் அவனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கணும். என்ன, அவங்க இருமாப்பா ஆள்றாங்க, அதிகாரம் செலுத்தி ஆள்றதுலே இருக்கிறாங்க, தாங்க பெரியவங்க காமிச்சிக்கிறதுலே இருக்கிறாங்க. ஆனால் நீ எப்படி இருக்கணும், நீ உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரன். ரொம்ப அழகாக வந்துருச்சு தமிழில். ஆக்சுவலாக என்ன வார்த்தை தெரியுமா, ஒரிஜினல் மொழியில் அடிமையாய் இருக்க வேண்டும், அதான் வார்த்தை. நல்லா போத்தி மூடி மறைச்சிட்டாங்க அங்கே தமிழில். ஊழியக்காரனாய், ஊழியக்காரனுடைய அர்த்தமே என்னது, இன்னைக்கு ஊழியக்காரன்னா பிரசங்கியார்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் ஊழியக்காரன்ற அர்த்தம் என்ன, சர்வ் பண்ணுறது, சேவை பண்ணுவது. அதுதான் ஊழியம் செய்வதுன்னா சேவை செய்வது, அதுதான் அதனுடைய அர்த்தமே. ஆக்சுவலாக இந்த இடத்துல மார்க்கில்
அடிமைன்ற வார்த்தை படுது. இது வரைக்கும் பயன்படுத்தப்படவே இல்லை, கரெக்டாக இங்கே மட்டும் அப்படியே அடிமைன்னு பயன்படுத்துறாரு. அதாவது என்ன சொல்ல வர்றாரு, ஃபர்ஸ்ட் வரணுமா எல்லாருக்கும் அடிமையை போல ஆயிடுன்றார். ஏன்? அவர் அப்படி தானே பண்ணாரு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது யாருங்க? நம்பர் 1 இருக்கிறது யாருங்க? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. எப்படி நம்பர் 1 ஆனாரோ அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்ய வந்தார். அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். மற்ற அதிகாரிகள்லாம் இருக்காதீங்க. நீங்க வந்தா உட்கார்றது எல்லாரும் உங்களை கவனிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்க எல்லாரையும் கவனிங்கன்றார். எப்படி இருக்கு பாருங்க. இயேசுனுடைய போதனை வித்தியாசமா இருக்கு இல்லையா? உலகத்தோட தலையில இருக்கு. பிலிப்பியர் 2:9 அல்லது அதுக்கு முன்னால் இருக்கிற வசனங்கள்லேருந்து வாசித்தீங்கன்னா என்ன சொல்லுது? அவர் அடிமை ரூபம் எடுத்து, வாசிக்கிறீங்களா? பிலிப்பியர் பாருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம். அதாவது இது அன்பின் நிமித்தமாய் அவர் செய்யற காரியம். அவர் இவ்வளோ இறங்கி வரணும்னு அவசியமே கிடையாது. அவர் எல்லாத்தையும் ஆளுகிறவர், எல்லாத்தையும் உடையவர். அவர் என்னத்துக்கு இவ்வளோ தூரம் கீழே இறங்கி வரணும்? ஏன்னா அன்பு நம்ம மேல அவர் வச்சிருந்த அன்பு. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 5-11. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். 6-8 என்ன சொல்லுது? அவர் எந்த அளவுக்கு தம்மையை தாழ்த்தினார், அடிமை ரூபம் எடுத்தார். தேவாதி தேவனா இருந்தும் அடிமை ரூபம் எடுத்து சிலுவை பரியந்தம் தம்மையே தாழ்த்தினார். அப்புறம் 9ஆம் வசனம் எப்படி தொடங்குது? ஆதலால், எல்லாம் சொல்லுங்க, ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தினார். ஏன் அவர் டாப்புக்கு வந்தாருன்னா, அவர் கீழே இருக்கிற ஆளுக்கு சேவை செய்யறேன்னு போனார். அன்பு அப்படி போக வச்சுது அவரை. அப்படி போகிறவர்கள் டாப்புக்கு வந்துடுவாங்க. தேவன்கிட்ட பாருங்க, சில காரியங்கள்லாம் தலையில வேலை செய்யும். என்னங்க கீழே போனால் அது நம்ம பத்தாவது ஒரு மாதிரி இருக்குல்லங்க. மற்றவங்களுக்கு போய் நம்ம சேவை செய்கிறது நம்ம ஏதோ வேலைக்கார மாதிரி தெரியுது இல்லையா? இல்லை, அப்படி பண்ணால் தேவன் ஒரு நாள் உயர்த்திடுவார் உங்களை. இப்படி மேலே அடிச்சு பிடிச்சி உயர பார்க்குறவன் கீழே தான் போவான். ஆனால் தேவன் சொல்கிற மாதிரி வாழ்ந்தா, அன்போட நமக்காக வாழாம மற்றவர்களுக்காக, பவுல் சொல்றாருல, பான பலியாக வார்க்கப்பட்டு போகிறேன். 2 தீமோத்தேயு 4:6. வாழ்க்கையின் முடிவுக்கு வர்றப்போ சொல்றாரு, நான் இவ்வளோ நாளா இந்த பானபலியை ஊற்றுவாங்கல்ல, இந்த பாத்திரத்தில் இருக்கிற அந்த தண்ணீரையோ திராட்சை ரசத்தையோ அந்த பலிபீடத்தில் ஊற்றுவாங்களாம், கடைசி சொட்டு போகிற வரைக்கும் ஊற்றுவாங்களாம். பவுல் சொல்றாரு, என் வாழ்க்கையை நான் அப்படி தான் வாழ்ந்துருக்கிறேன், மற்றவர்களுக்காக நான் ஊற்றப்படுகிறேன். என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் நான் மற்றவர்களுக்காக வாழுகிறேன், எனக்காக வாழ, மற்றவர்களுக்காக நான். அப்போ அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி அது லேசாக வராதுங்க, லேசில் வராது. இயேசுவை பார்க்க, இயேசுவை தியானிக்க, இயேசுவை பின்பற்ற, அவரோட நெருங்கி பழக தான் அது வரும் பாருங்க. ஆனால் அப்படி போனோம்னா டாப்புக்கு வந்துடுவோம். இதுதான் தேவனுடைய வழி. கடைசியா அன்பு, அதாவது மற்றவர்களுக்காக நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், இந்த சமுதாயத்துக்காக நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், என்னை சுற்றி இருக்கிற வட்டாரத்துக்காக நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், என்னால் 4 பேர் நல்லா இருக்கணும், அதனால் ஆண்டவரே என் ஆசீர்வதியும் நீங்கள் விரும்பும் போது, அதுதான் அந்த உயர்வான எண்ணம். அந்த எண்ணத்தை தேவன் கனப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட விசுவாசத்தை தேவன், அன்போட கலந்த அந்த விசுவாசத்தை தேவன் கனப்படுத்துகிறார். கடைசியா பட்டியலில் லாஸ்ட் நம்பர் 9 நினைக்கிறேன். தேவனை மகிமைப்படுத்தணும்னு நாம விரும்பணும். ஏன் அதிகமாக ஆசீர்வாதத்தை பெற விரும்பணும்? தேவனை மகிமைப்படுத்தணும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகணும் என்பதற்காக நான் நல்லா இருக்க விரும்புகிறேன். அதுதான் பெஸ்ட்டு. நான் சொன்னது போல உலகத்துலேயும் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறாங்க, நாமளும் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறோம். தப்பு கிடையாது, தாராளமாக விரும்பலாம். ஆனால் உலகத்தாருக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா?
நாம் மற்றவர்களுக்காக நல்லா இருக்கணும்னு விரும்புகிறோம். அது மட்டும் இல்லை, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நல்லா இருக்கணும்னு விரும்பணும். அப்படி விரும்புகிறீங்களா நீங்கள்? திரும்ப சொல்கிறேன், எல்லாரும் தான் நல்ல வேலையை விரும்புகிறாங்க, நல்ல சம்பாத்தியத்தை விரும்புகிறாங்க, நல்ல பொருளாதாரத்தை விரும்புகிறாங்க, நல்ல சுகத்தை விரும்புகிறாங்க, எல்லாரும் தாங்க விரும்புகிறாங்க. இதனால் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும், அப்புறம் அதை விட தேவனுக்கு மகிமை உண்டாகணும். நான் நல்லா இருக்கிறத பார்த்து 4 பேர் தேவனை மகிமைப்படுத்தணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருக்கா உங்களுக்கு? அது இல்லைன்னா நான் கேட்குறேன், நமக்கும் உலகத்தாருக்கும் என்ன வித்தியாசம்? வித்தியாசமே இல்லை. உங்களுக்கு தெரியுமா, பைபிளில் எல்லாமே தேவனுடைய மகிமைக்கென்று செய்கிறார் என்று வேதம் போதிக்குது. பார்த்துருக்கீங்களா? இதை வாசிக்க நேரம் இல்லை, சும்மா சில வசனங்களை சொல்கிறேன், வேணா குறிச்சிக்கோங்க. நீங்கள் தேவன் செய்கிற எல்லாத்தையுமே தம்முடைய மகிமைக்காக செய்கிறாராம். தம்முடைய மகிமைக்காக செய்கிறார். உதாரணத்துக்கு, தம்முடைய ஜனங்களை உலக தோற்றத்துக்கு முன்னால் ஏன் தேர்ந்தெடுத்தார்? தம்முடைய கிருபையின் மகிமையின் புகழ்ச்சிக்காக. எபேசியர் 1:4-6. ஏன் நம்மளை படைச்சாரு? ஏன்னா தம்முடைய மகிமைக்காக. ஏசாயா 43:6-7. ஏன் இஸ்ரவேலை அழைச்சாரு? எவ்வளோ தேசங்கள் இருக்கு, இஸ்ரவேலையும் அழைச்சாரு தம்முடைய மகிமைக்காக. ஏசாயா 49:3. ஏன் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாரு? தம்முடைய நாமத்தின் நிமித்தம். பைபிளில் வரும் அந்த பதம், நிறைய தடவை வரும்ல, தம்முடைய நாமத்தின் நிமித்தம். உதாரணத்துக்கு சங்கீதக்காரன் சொல்றான், தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். என்ன சரியான பாதையில் நடத்துறாராம். ஏன்? நான் சரியா இருக்கணுன்றது மட்டும் இல்லை, அதை விட பெரிய ஒரு நோக்கம் என்னது? தம்முடைய நாமத்தின் நிமித்தம் தமக்கு பேரும் புகழ்ச்சியும் உண்டாவதற்காக அவர் அப்படி நடத்த விரும்புகிறார். அப்போ எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி வெளியே கொண்டு வர்றாரு. ஏன்? அவங்க நல்லா இருக்கணும். ஆமா, ஆனா அதை விட இறுதி நோக்கம் என்னது? அவருடைய நாமம் மகிமைப்படணும். ஏன்னா அவர் தேவாதி தேவன், எல்லா துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரர் அவர். அது அப்படிதான் இருக்கணும். சிவந்த சமுத்திரத்தை பிளந்து அங்க பார்வோன் அங்க முழுக்கடிக்க செய்தார். எதற்காக? அவருடைய மகிமை வெளிப்படுத்தும்படி. யாத்திராகமம் 14:4-18. வனாந்தரத்தில் இஸ்ரவேல் மக்களை எவ்வளோ அவங்க முரட்டாட்டம் பண்ணி கலகம் பண்ணாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, முறுமுறுத்தாங்க. ஆனாலும் சரி வாழ்ந்துக்கோன்னு விட்டார். ஏன்? தம்முடைய நாமத்தின் மகிமை நிமித்தம். எசேக்கியேல் 20:14. கானான் தேசத்தில் இஸ்ரவேல் தேசத்துக்கு வெற்றியை திரும்ப திரும்ப கொடுத்தாரு. எதற்காக? தம்முடைய நாமத்தின் மகிமைக்காக. 2 சாமுவேல் 7:23. சொல்லிட்டே போகலாம். பாயிண்ட் என்னன்னு சொல்கிறேன் சிம்பிளா. வசனம் இருக்குது, நம்மளை எதுக்கு ரட்சித்தார்? தம்முடைய நாமத்தின் மகிமை. கடைசி வரைக்கும் ஏன் கொண்டு போய் சேர்க்கிறார்? தம்முடைய நாமத்தின். அதான் ஒரு அம்மாவை பார்த்து கேட்டாங்களாம், ஒரு பிரசங்கியார் பார்த்து கேட்டாங்களாம், என்னம்மா நீங்கள், அவங்க வயசாகிடுச்சா அவங்களுக்கு, என்னம்மா நீங்கள் பரவாயில்ல தானே போவீங்க, அதை பற்றி ஒன்றும் சந்தேகம் இல்லைல்ல உங்களுக்கு, பயம்லாம் இல்லைல்ல அப்படின்னு அந்த அம்மாவை பார்த்து கேட்குறப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், வயசானம்மா சொன்னாங்களாம், எனக்கு சந்தேகம்லாம் இல்லைங்க, பயம்லாம் இல்லை, பரவாயில்ல தான் போவேன். என்னம்மா இவ்வளோ தைரியமாக சொல்கிறீங்களே, ஏதாவது சந்தேகம் தான் சொல்லுங்கள் பேசுவோம் அப்படின்னு இந்த பிரசங்கியார் பேசினாராம். அவங்க சொன்னாங்களாம், நான் நரகம் போனால் எனக்கு மட்டும் கெட்ட பேர் கிடையாது, இயேசுக்கே கெட்ட பேர். ஏன்னா நான் அவரை விசுவாசிச்சிட்டேன், அவரை நம்பிட்டேன். அவரை நம்புகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லைன்றது மட்டும் இல்லை, அவங்க வெட்கப்பட்டு போனால் அவருடைய நாமத்துக்கு கெடுதி. அப்படி நடக்கவே நடக்காது. அவருடைய நாமத்தின் மகிமைக்கென்று எனக்கு கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பார். எனக்கு சந்தேகமே இல்லை பிரசங்கியாரே, நீங்கள் நிம்மதியாக இருங்கன்றாங்களாம். தம்முடைய நாமத்தின் மகிமைக்காக. இந்த மாதிரி வசனம் சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் அதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நாம் ஏன் ஆசீர்வாதத்தை விரும்புகிறோம்? வெறும் நமக்காக தான் விரும்புகிறோமா? அல்லது நாம் 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும், அதன் மூலமாக தேவன் மகிமை அடையணும்? நாம் தலை நிமிர்ந்து வாழ்கிறப்போ இயேசுவின் நாமம் மகிமைப்படும். அதனால தான் எல்லா ரீதியிலையும் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும். ஒரு ஏரியா விடாம எல்லாத்திலையும் நாம நல்லா இருக்கிறது ரொம்ப முக்கியம். உள்ள சமாதானம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், ஒரு நன்றி உணர்வு இருக்கணும், ஒரு நம்பிக்கை இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும்,
சம்பாத்தியம் நல்லா இருக்கணும், பொருளாதாரம் நல்லா இருக்கணும், வேலையில் சிறந்து விளங்கணும், பெஸ்ட்டாக செய்யணும், கொடுத்த கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கணும். ஏன்னா நம்மளை பார்க்குறப்ப 4 பேர் கேள்வி கேட்குற அளவுக்கு நம்ம வாழணும். யார் இவங்க, எங்கேருந்து வந்தாங்க இவங்க, இன்னும் அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கிறாங்க எப்படி? அப்போ அவங்க கேள்வி கேட்குறப்ப நம்ம பதில் சொல்லலாம். அது என்னன்னாங்க, இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்னால என் வாழ்க்கையே மாறிடுச்சு. தேவனுடைய மகிமைக்காக நாம் ஆசீர்வதிக்கப்படணும். நாம் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டோம், இதில் வளரணும், இதை அதிகமாக அனுபவிக்கணும். அவருடைய நாமத்துக்கு மகிமை ரொம்பவே உண்டாகணும். அதனால நான் ஆசீர்வாதத்தை ஆசைப்படுறேன்னா அது தப்பே கிடையாது. எனக்கு ஒரு பேர் உண்டாக்கிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன்னா நடக்காது. பாருங்க, ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு கோபுரத்தை கட்ட தொடங்கினாங்க. சில மக்கள் ஒன்று கூடி வந்து என்ன சொன்னாங்க, நம்ம பரலோகம் வரைக்கும் எட்டுற மாதிரி ஒரு கோபுரத்தை கட்டிடுவோம் அப்படின்ட்டு கட்ட தொடங்குறான். எதுக்கு கட்ட? வாஸ்து பாருங்க, ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தங்களுக்கு ஒரு பேர் உண்டு பண்ணும்படி. தங்களுடைய நாமத்து உலகத்தாருக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் என்ன, நாம் செய்கிறது எல்லாமே அவருடைய நாமத்தின் மகிமைக்காக செய்கிறோம். அவங்க வந்து தங்களுக்கு பேர் உண்டாகும்படி செய்கிறாங்க. நமக்கு தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். தங்களுக்கு பேர் உண்டாகும்படி முயற்சியில் இறங்கும் போது தேவனே தடுத்துடுறாரு. அதை அந்த கோபுரத்தை அவரே தடுத்துட்டாரு. அதெல்லாம் ஒன்றும் முடியாது போ அப்படின்ட்டார். He will not share his glory with another. அவருடைய மகிமையை மற்றவர்களோட பங்கேற்க இது ஷேர் பண்ண மாட்டார்னு வேதம் சொல்லுது. ஆனாலும் கூட நம்மளை மகிமைப்படுத்துறாரு. கடைசியில் நமக்கு அவரை போல ஒரு மகிமை. அவர் சூரியன்னா நம்ம நிலா மாதிரி, அந்த சூரிய ஒளியை நம்ம மேலே பட வச்சு நம்மளையும் மகிமைப்படுத்துறாரு. இவர் வேற மாதிரி தேவன். அதனால தான் அவரை கண்டு வியந்து நிற்க வேண்டும். எத்தனை பேர் வியந்து நிற்கிறீர்கள்? இப்படிப்பட்ட தேவனை நாம சேவிக்கிறோம். அப்போ நான் ஒரு பட்டியல் கொடுத்ததுனால அது ஒரு பாரமாக எடுத்துக்க வேண்டாம். என்னங்க இது, அறிவு, விசுவாசம், அறிக்கை, செயல், என்னது எனக்கே மறந்துச்சு, நன்றி, பரிசுத்தம், ஞானம், அன்பு, இதெல்லாம் செஞ்சு முடிஞ்சு வரத்துக்குள்ள எப்பங்க இல்லைங்க, அப்படியே எடுக்க வேண்டாம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதாவது இதை கண்டிஷனாக பார்க்க வேண்டாம், இதையும் ஒரு ஆசீர்வாதமாக பாருங்க. அறிவில் பெருகிறதும் ஆசீர்வாதம் தானேங்க, விசுவாசத்தில் பெருகிறதும் ஆசீர்வாதம் தானே, உங்கள் அறிக்கை, உங்கள் பேச்சு, உங்கள் செயலெல்லாம் மாறுறதும் ஒரு ஆசீர்வாதம் தானுங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய நன்றி, ஒரு நன்றியோட எப்போவுமே வாழ்வது, ஒரு கிராட்டிடியூடோட கம்ப்ளைண்ட் பண்ணாமல் அப்படியே சந்தோஷமாக இருக்கிறத வச்சு சந்தோஷமாக, அதுவும் ஒரு ஆசீர்வாதங்க. அப்புறம் என்ன சொன்னோம், பரிசுத்தம், கீழ்ப்படிதல், நல்லா அவரை போக போக கீழ்ப்படிஞ்சு வாழ்றதும் ஒரு ஆசீர்வாதம் தானேங்க. எல்லா ஏரியாலையும் ஞானத்தை பெற்று ஞானத்தில் வளரி அப்படியே அதிகரிச்சுட்டு வர்றதே ஒரு ஆசீர்வாதம் தானேங்க. அன்புல மற்றவர்களுக்காக நான் வாழணும். முதல்ல என் குடும்பத்துக்காக வாழணும், அப்புறம் என் குடும்பத்தை தாண்டியும் மற்றவர்களுக்காக வாழணும். இது ஒரு ஆசீர்வாதம் தானேங்க. செல்ஃபிஷாக வாழ்றதா ஒரு ஆசீர்வாதம் கிடையாது. கடவுளுடைய நாமத்தின் மகிமைக்காக நான் ஆசீர்வதிக்க, இது எல்லாமே சொல்ல போன ஆசீர்வாதம் தாங்க. இதுல பெருக பெருக பூமிக்குரிய உங்களுடைய நிலை எங்கேயோ போயிடும், எங்கேயோ போயிடும். தேவன் தடை செய்யல, நம்முடைய முன்னேற்றத்தை தேவன் தடை செய்யவில்லை. சரி, ஒரு வசனத்தை வாசிப்போம். இதெல்லாம் இப்போ நாம் சொன்ன காரியங்களை அது அழகாக முடிக்க பண்ணோம். 2 பேதுரு 1:3-11. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடு பொறுமையையும், பொறுமையோடு தேவபக்தியையும், தேவபக்தியோடு சகோதர சிநேகிதத்தையும், சகோதர சிநேகிதத்தோடு அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்கள் அற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும்
தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலும் இடறி விழுவது இல்லை. இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துனுடைய நித்திய ராஜ்யத்திற்குட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூரணமாய் அளிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்றி. God bless you. Thank you.